உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, 10ஆம் வகுப்பு தேர்வு இன்றைய முடிவிலே சராசரியாக தமிழ்நாட்டில் 94-95% எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வெற்றி பெறாதவர்களும் அதற்காக கவலை கொள்ள தேவையில்லை. எவ்வளவோ படிப்பு நமக்கு இருக்கிறது. அதில் இன்றைய ஒரு படிப்பு நர்ஸ் கோர்ஸ் படிக்கலாமா, அதாவது நர்ஸ் செவிலித்தாய் என்பார்கள். அந்த செவிலித்தாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நர்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு கல்வி அப்படிங்கிறது தான். அதுக்குன்னு லாஜிக் என்னென்ன இருக்கு, ஜாதக ரீதியாக யாரெல்லாம் நர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரும் படிக்கலாம். அதில் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு ஹீலர், அவங்க தொட்டா ஒரு கட்டு போட்டாங்கன்னா நமக்கு குணமாகும். இந்த கைராசிலாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். இப்போ இந்த ஜாதகர் நர்ஸ் கோர்ஸ் படித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய ஜாதகம் பார்க்க நேர்ந்தது. இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரதுனால இப்போ நம்ம போட்ட இந்த 10ஆம் வகுப்பு தேறிய மாணவிகளுக்கு தன்னுடைய ஜாதகப்படியும் தனக்கு விருப்பமான ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட துறை இந்த 4 மிங்கிள் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரியா நீங்க அதில் சக்சஸ்ஃபுல்லான ஒரு அரசாங்க மருத்துவமனையில் நர்ஸ் வேலைக்கு நீங்க போக முடியுங்கிறது இந்த காணொளி காட்சி பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் அவர்கள் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நான் சொல்கிறது புரியும். வருங்கால ஜோதிடர்களுக்கு இன்னும் நன்றாகவே புரியும். ஜோதிட ஆர்வலர்கள் இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? பொதுவாக ஒரு ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது 6ஆம் பாவகம். இப்போ லக்னாதிபதி ஆஸ்பத்திரி தொடர்பில் இருந்தாலோ, 6 கர்மாதிபதி தொடர்பில் இருந்தாலோ 10 அதே மாதிரி மருத்துவத்துக்கு சொந்தமான செவ்வாய், சூரியன், கேது, அடுத்தது ராகு, குரு போன்ற கோள்களுடைய தொடர்புகள் இருந்தாலோ அவர் மருத்துவத்துறையை படிக்கலாம். அந்த மருத்துவத்துறையில் நர்ஸ் கோர்ஸ் படிக்கலாமா, இதுதான் தலைப்பு. நர்ஸுக்கு உண்டானது இப்ப லக்னம் அப்படிங்கிறது செவ்வாய் வந்தாச்சு. பார்த்தீங்களா? செவ்வாய் மேஷ லக்னம், அதிபதி செவ்வாய்க்கு உண்டானது மருத்துவம் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ், மருந்து, அதே மருத்துவத்துறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிஎஸ், பல் வைத்தியம், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், கட்டு போடுதல், காயங்களுக்கு மருந்து போடுதல், காயம், இப்படியெல்லாம் நாங்கள் படிக்கும்போது அதிலெல்லாம் வரும் செவ்வாய்க்கு. அந்த செவ்வாய் தான் இந்த பெண்ணுடைய லக்னாதிபதி. அதே மாதிரி லக்னாதிபதி அப்படிங்கிறது 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது இதுதான். 1, 2, 3, 4, 5, 6. 6ஆம் இடம்ங்கிறது ஹாஸ்பிட்டலை குறிக்கக்கூடிய இடம். அதில் 10ஆம் பாவாதிபதியோ லக்னாதிபதியோ இணைவு பெற்றிருந்தால் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பாங்க. இதான் லாஜிக். இங்கே பாருங்க, இப்போ லக்னாதிபதி செவ்வாயும் 6 புதனும், புதன் செவ்வாய் சேர்க்கை. 2வது லாஜிக் கரெக்டா மிங்கிள் ஆகுது. சரிங்களா? சரி, அதுக்கு அடுத்தது 10ஆம் பாவாதிபதி யாருடைய வீட்டில் இருக்கு? 10 சனி, அது சூரியனுடைய வீட்டில் இருக்கும். 10 சனி சூரியனுடைய வீடு. சூரியன் மருந்து, ஹாஸ்பிட்டல், மருந்து துணிகள், மருந்து பொருட்கள். அப்ப 10ஆம் பாவாதிபதி சனி சூரியனுடைய வீட்டில். இதெல்லாம் மருத்துவ கோள்களோட தொடர்பு. செவ்வாய் 1, செவ்வாய் சூரியன், ரைட். அதுக்கு அடுத்தது 10ஆம் பாவாதிபதி கேதுனுடைய சேர்க்கை. கேது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில வரும். கட்டிகளை அகற்றுதல், கட்டிகள், கேன்சர், இப்படிலாம் பல தொடர்புகள். புண், ஆறாத புண். அப்ப அந்த 10 சனி கேதுவின் சேர்க்கை. பார்த்தீங்களா? ஒரு ஜாதகத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
மருத்துவ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதே ஒரு பார்ட் இருக்கு. சரிங்களா? ஆக மெடிக்கல்குள்ளார யார் போவாங்கங்கிறது இந்த அஸ்ட்ராலஜி. இப்போ நர்ஸு துறைக்கு இந்த பெண் அரசாங்க மருத்துவமனைக்கு வேலைக்கு போறதுக்கு உண்டான அமைப்பே உண்டு. ஏன்? அந்த லக்னாதிபதி சூரியனுடைய சேர்க்கை. லக்னாதிபதியே சூரியனோட சேரும் பொழுது அரசு மருத்துவர். அப்ப லக்னாதிபதி சூரியன். அதுக்கு அடுத்தது இந்த சந்திரனாகிய ராசி. நாம் என்ன ராசி? சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இந்த பெண் சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு? சூரியன். சிம்ம ராசியில இவங்க என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் கேதுவால் ஆளப்படுகிறார். அப்ப கேது மெடிக்கல் பிளானட். இந்த பெண்ணெல்லாம் அந்த காலகட்டங்கள்ல இந்த மருத்துவத்துறையே படிச்சிருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் அசால்ட்டா அந்த காலகட்டங்கள் என்ன திசை நடந்தது, அவங்களுக்கு ராகுனுடைய திசை அந்த காலகட்டங்கள்ல, அதை நான் எழுதுறேன். இப்போ 10ஆம் பாவகம் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல 10 சூரியனுடைய வீட்டுல இத்தனை ஆப்ஷன்ஸ் நம்ம இதுல பார்த்துருக்கிறோம். இது எல்லாமே மருத்துவ கோள். சூரியன் செவ்வாய், செவ்வாய் செவ்வாய் சூரியன் கேது, சூரியன் சூரியன் கேது, இது போன்று மல்டிபிள் என்ட்ரி ஆகணும் ஒரு ஜாதகத்தில். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க மக நட்சத்திரம் சிம்மராசில பிறந்து இப்போ அவங்களுக்கு சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. சூரிய திசை வரும்பொழுது 26 வயசுக்கு மேல கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்ப்பார்கள். என்ன 10ஆம் வகுப்பு தேறிய மாணவ மாணவிகளே, நீங்களும் உங்களுடைய ஜாதகப்படி என்னுடைய அனுபவத்திலே நான் கடந்த 2 பார்ட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல. என்ன படிக்கலாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய நம்பர் உடனடியாக என்னுடைய நம்பர் 9842208655. சென்ட் பிளேலிஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அனுப்பி விட்டுறேன். அதில் பொதுவாக உங்கள் லக்கணத்தை எடுத்துக்கங்க. உங்கள் லக்கண ரீதியாக என்ன படிக்கலாம்லாம் சஜஷன் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தது என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க. மிக தெளிவாக பார்த்து எந்த துறைக்கு நீங்கள் போகலாம்ங்கிறத சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நர்ஸு கோர்ஸ் படிக்கலாமா, அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். அடுத்த ஒரு ஆடிட்டிங் கோர்ஸ் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.